இந்த வருஷத்துல 3 பயிற்சியில ரொம்ப ஜாக்பாட் அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு தான். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய இவங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடியவங்க. தொழில் ரீதியாக பயங்கர பிஸியாக போகிறாங்க. நான் இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தேங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. இப்போ ஒன்றும் ஒரு கோர்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. தாயினுடைய உடல்நலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். கையில் ஏகப்பட்ட பணம் புழங்க போகிறது. ஒரு பையனாக இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைக்கான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவங்க லைஃப் சூப்பர் ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இருக்கணும். எனக்கு எப்பயுமே லைஃப்பில் வந்து என்ஜாய்மெண்ட் மட்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த குரு பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, குரு பயிற்சி ஆறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. நிச்சயமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இப்போ இவங்க இன்ன வரைக்கும் இருந்த குரு தான் இங்கே ஜென்மத்தில், அதாவது ரிஷபத்தில் தான் இருந்தார். இப்போ தான் டிரான்சிஸ்ட் ஆகிட்டு அவங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போகிறாரு. ஸோ இவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா, இங்கே தான் சுக்கிரன் ஆட்சி அதிபதி. எப்பவுமே சுகபோக வாழ்க்கை வாழக்கூடியவங்க அப்படின்ற ஒரு தன்மை உண்டு. இருக்கிறதுலே ஹைலைட்டாக ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நபர்கள்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் தான். இந்த வருஷத்துல 3 பயிற்சியில ரொம்ப ஜாக்பாட் அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு தான். நிச்சயமா. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஜென்மத்தில் இருந்தார்ல, இப்போ ஜென்மத்தில் இருக்கும்போதும் அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் இருந்திருக்காதுல்ல? இல்ல நிச்சயமா. ஏன்னா சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது. ராஜகுருக்கும் ராஜகுருவுக்கும் அசுர குருவுக்கும் ஆகாத ஒரு விஷயம். அதாவது இவங்களுக்கு அவங்களுக்கும் பகைன்ற ஒரு விஷயம் உண்டு. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு உறவுகளை கட் பண்ணிருக்கும். யார் தேவையில்லாமல் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாமே, ஏன்டா நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும். நிறைய உறவுகளில் பகைமைகள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், உறவுகளில் வந்து நிறைய இழந்திருக்கக்கூடிய நிலை. அதே நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் சரி, இங்கே நம்ம ஒரு நல்லதாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து என்னடா நம்ம கெட்டதாக நடக்குதுன்றப்போ இவங்களுக்கு தான் அது வினையாகவே இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுடைய வாக்கு அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா? ஸோ சந்திரன் நீங்கள் உச்சமாக கூட இவங்களுக்கு வெளியிலேருந்துலாம் எதிரி கத்தி இடத்துல குத்தி இவங்களுக்கு எதையும் அடையாளப்படுத்த வேண்டாம். இவங்களுக்கு வாய் தான் பிரச்சனை. நிச்சயமா இவங்களோட வாயால் தான் இவங்க கெட்டாங்கன்ற மாதிரி நிறைய அனுபவங்களை கொடுத்துட்டு போன காலகட்டமாக இருந்தது. ஸோ இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுகபோகமாக இருக்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்ன வரைக்கும் இந்த ராகு மாறுறாரு. சேம் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய மாற்றம் எல்லாமே இவங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. தொழில் ரீதியாக பயங்கர பிஸியாக போகிறாங்க. நான் ஒரு விஷயம் படிக்கணும்னு நினைக்கிறேங்க, முடிச்சிட்டேன். 12 ராசியில் டாப்புக்கு போகிறது, டாப் ஃபர்ஸ்ட் இடம் மார்க் கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் கொடுப்பீங்க, அப்படிதானே? கண்டிப்பாக. இப்போ இந்த வருஷத்துல வந்து ஒரு 3 ராசிகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரிஷபம், துலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு, கும்பம். இந்த 4 ராசியும் பயங்கர டாப் இந்த குரு பயிற்சியில். ரொம்ப டாப்பாக போகக்கூடிய ஆட்கள் இவங்க 4 பேர் கிட்ட. இவங்க இல்லாமல் மற்றவங்களுக்கும் இருக்குது. பட் சனி பயிற்சி இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 ராசிகளுக்கும் 6 மாதம் முன்னாடி வரும், 6 மாதம் பின்னாடி வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இவங்களை மட்டும் ஹைலைட்டாக கொடுக்க வேண்டாம். கிட்டத்தட்ட இவங்களோட லைஃப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்ற ஒரு விஷயமும் நான் இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தேங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். கண்டிப்பாக, நிச்சயமாக. அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் இருக்க மாணவர்கள், இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்களோட வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, இவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி அமையும்? கண்டிப்பாங்க. இப்போ ஒரு படிப்பு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதில் இவ்வளோ நாள் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருந்திருக்கும். ஏன்னா இவர் வந்து இங்கே பணம் விரயமாயிருக்கும். ஒரு பணத்தை விரயம் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கோர்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். இடையிலே ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து இவங்களை எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக டெஃபினட்டாக சக்ஸஸ் கொடுக்கும். நிறைய வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்குலாம் இந்த டைம் அது கிடைக்கும். நிலமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு வீட்லேயுமே ஒரு கம்ஃபோர்ட் ஜோன். எல்லா உறவுகள் எந்தெல்லாம் பிரிஞ்ச உறவுகள்லாம் இந்த டைமில் வந்துட்டு இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களே போய் உடனடியாக மன்னிப்பு கூட கேட்பாங்க. ஓகே, நான் வந்து பண்ணது தப்பு தான், தவறே இல்லாட்டி கூட இவங்களுக்காக புரிய வரும். ஓகே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் அவங்களுடைய மனம் உணர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய உறவுகள் நம்ம எங்கெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் திருப்பி ஒரு காம்பேக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வரக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வந்து நிறைய வெளிநாட்டில் போய் தங்கக்கூடிய பிள்ளைங்க. ரிஷபம், கடகம், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் இந்த டைம் பீரியட் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. வெளிநாட்டில் போய் தங்கி படிக்கிறதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் அப்படின்றது சொல்லலாம். தாயினுடைய உடல்நலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த டைம் ஆஃப் பீரியடில். இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அவங்களுக்கு ரொம்ப அந்த பாண்டிங் இருக்கும். ஐயோ எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகிடுமோ, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, ஏது பண்ண அந்த ஒரு ஃபீல்லே இருப்பாங்க. எமோஷ்னலாக ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய பிள்ளைங்க, ரொம்ப அம்மா பிள்ளைங்கன்னே சொல்லலாம். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியடில் இந்த ரொம்ப லோன்லியாக இருக்கும்போது அம்மா பற்றின எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதுவும் பிரிஞ்சு வாழ போறாங்க அப்படிங்கும்போது அம்மாவோட தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு அது அவங்களோட வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய விஷயங்களும் கொடுக்குது. அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? நிச்சயமாங்க. இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் வேறு.
விசிட்டிங் கார்டு போட்டு என்னை ஃபேமஸ் ஆக்குறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அனுபவிக்க போகிறோங்க. கையில் ஏகப்பட்ட பணம் புழங்க போகிறது, வெளிநாடு பணம் வேணாலும் புழங்கலாம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சேங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெளிநாடு வெளியூருக்குலாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு ஆன்லைனில் ரொம்ப பிஸியாக போகிறாங்க. அதுவும் மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அது ஒரு அவுட் ஆஃப் லுக், அதாவது ஒரு லேடிஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து பொட்டிக்ஸை வச்சுருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சம்மந்தப்பட்ட விஷயம், சின்ன சின்ன பொருள்களாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ஹேங்கிங்காக சின்ன கம்மலாக இருக்கட்டும், மணி, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவங்க வந்து பெரிய அளவில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப அழகாக அவங்களுக்குன்னு பேர் நேம் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து விசிட்டிங் கார்டு போடுறது, எனக்குன்னு வந்துட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணலேன், நான் என்னோட கம்பெனி நேம் வரும். அந்த நேம் கிரியேட்டர்ஸ் இந்த டைமில் கிடைக்க போகிறது. கண்டிப்பாக, நிச்சயமாக. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைப்போது ரிஷப ராசிக்கு? நிச்சயமாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம். முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் வந்துட்டு நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் சந்திச்சிருந்தாங்க. இவங்களோட வாயால் கிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு இல்லை நான் எங்கே தப்பு பண்ணேன், ஏது பண்ணேன்னு இவங்களுக்கே தெரிஞ்சு அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய இவங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடியவங்க. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு ரிஷபராசியை வந்து பேரா வச்சுக்கிறவங்களுக்கும் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். ரொம்ப கூட இருக்கக்கூடிய பார்ட்னரை பார்த்து பார்த்து அழகாக வச்சுக்குவாங்க. இந்த டைம் பீரியடில் என்ன அப்படின்னா, இந்த ஓவர் பொசசிவ்ன்றது வந்துடும். அக்கறை எடுத்துக்கிறேன்ற பேரில் ஓவர் பொசசிவ். நான் இவ்வளோ அவருக்காக பண்ணுறேன், என் ஹஸ்பண்ட் என்னை கண்டுக்கவே மாட்டுறாரு, விட்டு கொடுத்து அந்த ஒரு தன்மை இருக்கும். ஒரு மாதிரி 2 பேருக்கும் வந்து புரிஞ்சுக்காத ஒரு நிலை. ஆக்சுவலாக இவங்க பிஸியாக போகிறாங்கன்னு சொன்னேன். விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு பிஸியாக போகிறாங்க. ஸோ அவங்களோட கரியரில் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது வீட்டை விட்டுருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவங்க கொஞ்சம் வீட்டை கேர் எடுத்துக்கிறது பெட்டர். இதனாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுத்து போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அழகு பண்ணி பார்ப்பாங்க. அதாவது என் ஹஸ்பண்ட்க்கு இது போட்டால் நல்லாயிருக்கும், என் ஒய்ஃப்க்கு இது பண்ண வாங்கி கொடுத்தா அழகாக இருப்பா, இந்த காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ண அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் அந்த ஒரு கேரிங்லாம் இருக்கும். பட் அவங்களுக்கான ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படின்றது செட் ஆகாது. என்ன நீ என் கூட பேசாமல் நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்க, ஏன் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு இவ்வளோ லேட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப பொசசிவாக எடுத்துட்டு அதனால சண்டை சச்சரவு வருது. ஒன்றும் இல்லை, ஒரு பாஸ் இருக்காரு, வீட்டில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் போயிடுது, கூட இருக்கவங்களும் கொலீக்ஸுமே வந்துட்டு ஒரு ஆப்போசிட் ஜெண்டராக இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அது ஃபீல் எமோஷனல் ஆகிடும். ஏன் அவங்க கூட என்ன பேசுகிறீங்க, என்ன ஏதுன்ற மாதிரி இவங்களுக்கு என்னென்னா எந்த அளவுக்கு கேர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சந்தேகன்ற ஒரு விஷயத்தையும் கூட வச்சுருவாங்க. அதில் மட்டும் அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய பணவரங்கள் வரும், உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், எல்லாமே இருக்கும்னு சொன்னீங்க. இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும், சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் இருந்து அவங்க விடுபடுறதுக்கு இது உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம்னு இல்லை சார், அதான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா? எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் பரிகாரமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா கோவம் ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த கோவத்தை விட்டு கொடுத்துட்டு அவங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க, அன்பு காட்டுற தெரிஞ்சவங்க. ஸோ அந்த அன்பை எதிர்பார்க்குறாங்க, அந்த அன்பு கொடுத்துருங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வழிபாடு முறைகள் ஏதாவது கோயிலுக்கு போய் ஸ்பெஷலாக அந்த சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம்? இப்போதும் வந்துட்டு எப்பவுமே இந்த தட்சிணாமூர்த்தி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அம்பாள் வழிபாடும் சரி, சிவ வழிபாடும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. வீட்டில் வந்து இப்போ ரொம்ப பொசசிவ் ஃபீல், சண்டை வரும், இதெல்லாம் சொல்கிறேன்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் எதில் காம் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லாங் ட்ரிப் கூட்டு போகணும். ஹஸ்பண்டாக இருக்காங்க, ஒய்ஃபாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லவர்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அந்த லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தாங்கனாலே ஒரு ஹாப்பியாக இருவாங்க. அதுவும் தண்ணி இருக்க மாதிரி இடத்துக்கு போயிட்டு வருது. அந்த ஒரு பொண்ணாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரிஷப ராசிக்கார பொண்ணாக இருக்கா அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து அவன் நல்ல காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ்ஸிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, நல்ல ஸ்வீட்ஸ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு வாங்கி கொடுத்தா வயிறு நம்பினா போதும், கோவப்பட மாட்டோம்ல, அந்த மாதிரி இந்த பிள்ளையை திருப்திப்படுத்தணும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பணம் வரல, எனக்கு வந்து என்னோட பேர் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தாலே போதும். சரிங்களா? இப்போ ஒரு பையனாக இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைக்கான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவங்க லைஃப் சூப்பர். இதே வந்துட்டு அந்த பெண் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பையனுக்கு நல்ல வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுறது, அவங்கள ஹாப்பியாக வச்சுட்டாங்கனாலே போதும், இவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இது சூப்பராக கொண்டு போயிடும். அவங்க லைஃப்பில் எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாக கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ரிஷபராசிக்கு பணம் வரணும்னாலும் சரி, ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இருக்கணும், எனக்கு எப்பயுமே லைஃப்பில் வந்து என்ஜாய்மெண்ட் மட்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். நிச்சயமா. அது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, பொசசிவ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, பொசசிவ்னாவே பிரச்சனை தானே? கண்டிப்பாக. அப்போ அது வந்து எல்லாமே அளவு கடந்த ஒரு காதல்லாம் வரக்கூடிய பொசசிவ் தான். ஸோ அது எப்பயுமே அளவு கடந்த அன்பு வைக்கிற இடத்துல தான் ஆபத்தும் அதிகமாக இருக்கும். ஸோ அளவோடு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு உங்களுக்கு சொல்லலாம்.